ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம பாஸ்ட்டு 4 டேஸாக நம்ம எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணல. காதுகுத்துக்காக நம்ம இன்விடேஷன் கொடுக்க போகிறனால எந்த வீடியோஸும் எடுக்க முடியல. ரொம்ப ஹரிபரியாக போயிட்டுருந்துச்சு. நம்ம டேஸும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் எந்த வீடியோஸும் எடுக்கல. லாஸ்ட்டு 2 டேஸ் என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. வீட்டில் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஊருக்கு வந்துட்டோம். இங்கே வந்தாலே பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலி தான். வந்த உடனே அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஒன்று சின்ன அத்தை வீட்டுக்கு போவா, பெரிய அத்தை வீட்டுக்கு போவா, அப்புறம் தோட்டத்துக்குள்ளே போவா, வயலுக்கு போவா, தொட்டியில் குளிப்பான். இதுதான் அவளோட வேலை. மண்ணில் விளாட்றது இதுதான் அவளோட. இங்கே வந்தாலே ரொம்ப ஜாலி தான். வந்த உடனே தொட்டியில் குளிக்க கிளம்பியாச்சு. நம்ம தோட்டத்தில் கோழி, ஆடு, எருமை, மாடு அது மாதிரி நிறையா இருக்குது. அதனால் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் நம்மளால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. கரெக்டாக நாங்களும் வந்தோம். பாப்பா மாடு கன்று போட்டிருந்துச்சு. அதுக்காக சீம்பால் கொடுத்தாங்க. அதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டுட்டு சரி வயலுக்கு போயிட்டு வரலாம். வயலில் இருக்கிறாங்க, இப்போது நெல்லில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லி வயலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இவங்க அப்பா தான் பாப்பாங்க அப்பா தான் டிராக்டர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. வயலில் நெல் அறுத்துட்டு இருந்துச்சு. அங்கே ரொம்ப நெல் உமியெல்லாம் வர்றனால பாப்பாவை கூப்பிட்டு போகல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். நாங்களும் நெல் அறுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக மழை வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் லேட் ஆகுது. இந்த மாதிரியே ஆகிட்டு இருந்துச்சு. சரி இப்போ ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு 2 வயல் அறுத்த உடனேவே வண்டி லைட்டாக சிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் ட்ரை பண்ணி 1 மணி நேரம் அறுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி நிறைய டைம் சிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ டைம் நெல் அறுத்துருக்கு நான் இது வரைக்கும் வயலுக்கு போய் பார்த்ததே இல்லை. இந்த டைம் நம்ம பார்க்கணும், பார்த்துட்டு வீடியோ எடுக்கணும், உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வயலுக்கு போனேன். நம்ம காதுகுத்து வேலையும் ஒரு சைடு போயிட்டுருக்கு, அதையும் பார்த்துட்ருக்கோம். கூட இந்த வயலில் இருக்கிற வேலையும் பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப முக்கியம்ல. இதில் நமக்கு வருமானம் வந்தால் தானே நம்ம அடுத்து ஏதாவது முதலீடு பண்ண முடியும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஃபங்க்ஷனை விட. ஸோ இந்த வேலை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா 4 மாதம் கஷ்டப்பட்டு அதோட அமௌண்ட் நம்ம கையில் வரும்போது தானே அந்த கஷ்டப்பட்டது இதெல்லாம் ஒரு பலனாக இருக்கும். அந்த வயலை அறுத்துட்டு ஒரு ஒரு டைம் நிறைஞ்சிச்சின்னா அது கொண்டு டிராக்டரில் கொட்டிகிட்ருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நல்லா நம்ம தோட்டத்து பக்கத்தில், நம்ம வீட்டு பக்கத்தில் நல்லா சமமாக இருக்கிற இடத்துல கொட்டி வைக்கணும். அதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. எடுத்துகிட்டு போகிற அப்பாவே ஈரத்தில் லோடு தாங்காமல் வண்டி வயலில் சிக்கிருச்சு, சேத்துல சிக்கிருச்சு. அதை ரொம்ப நேரம் போராடி அவர் எடுத்துகிட்ருக்காரு. எங்களுக்கெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு இடத்துல சிக்கிச்சு. அதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப மறுபடியும் ஒரு இடத்துல சிக்கிச்சு. அப்படியே ஒரு வழியாக கொண்டுட்டு போய் வீடு சேர்த்திட்டோம். சிக்கி எடுக்க இந்த மாதிரியே கொண்டு போய் வீடு சேர்த்திட்டோம். இதுக்கப்புறம் இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் பில்லு கட்டுற வேலை இருக்குது. அதையும் கட்டி கொண்டு போய் வீடு சேர்த்திடணும். வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்மளோட ஃபங்க்ஷன் வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி எண்டிங்.